விவசாய பொருட்களுக்கு எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து பேரம் பேசாதீங்க. கோயிலுக்கு போகிறீங்க, ஐயத்தட்டில் தாராளமாக காணிக்க போடுறீங்க, அப்புறம் உண்டியலில் போடுறீங்க. அந்த உண்டியலில் பல பேர் கணக்கு வழக்கு இல்லாமல் போடுறீங்க. உண்மையான உண்டியல் எது தெரியுமா? விவசாயிகளோட வயிறு. கொஞ்சம் அதிகமாக விலையை வச்சு கேட்பாங்க. பேரம் பேசாமல் கொடுத்துட்டு போங்க. அவங்க வயிறு நிறைஞ்சாதான் நம்ம வயிறு காயாமல் இருக்கும். யார் சொல்லுமா? லக்ஷ்மணையா. உங்கள் பேர்? சதீஷ்குமார். சதீஷ்குமார். உங்கள்? சரி சரி. நீங்கள் எல்லா ஊரும் மேல்பருவத்து தான். சரி சரி. தாண்டி இந்தலூர் கிராமம். இந்தலூர்? ஆமா, இந்தலூர் கிராமம். அங்க வந்து மொத்தமா வாங்குறீங்களா? மரம் வந்து எடுத்துக்கோயா, குத்திக்கு எடுத்துக்கோயா. மரம் வந்து குத்திக்கு எடுத்துக்கோயா. குத்தகைக்கா? குத்தகைனா ஒரு மரத்துக்கு எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு மரத்துக்கு 200 ரூபாயா. 200 ரூபாயா? ஆமாயா. அது மாதிரி நீங்க எத்தனை மரம் எடுப்பீங்க? எத்தனை மரம்? ஒரு அவ்வளோ மரம் இருக்காங்க? ஆமா, இருக்குங்க. அப்படியா? நீங்களும் அப்படிதானே? ஆமா சார். எல்லாரும் அப்படியா? நீங்க எல்லாரும் அப்படிதான். சரி, ஒரு நாளைக்கு வியாபாரம் எவ்வளோ ஆகுது? அப்படியே சொல்லி ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுது? எவ்வளோ ஆகுது? ஒரு மூட்டை இல்லை இல்லை, ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுது? நாங்கள் எவ்வளோ போட்டு தருவோம்? இல்லை, ஒரு நாளைக்கு எல்லாம் இப்போ ஒரு 500 ரூபா கிடைக்குமா? 2500 ஓடலாம். அப்படியா? ஒரு 500 ரூபாய். சரி, எங்க தங்குவீங்க நீங்கெல்லாம்? நான் இங்கே தான் சார் தங்கிடும், மூட்டை வழி தங்கிடும். நைட் தூங்குறது இங்கே தான்? தூங்குறது இங்கே தங்கிடும். சாப்பாடுலாம்? சாப்பாடுலாம் வீட்டில் தான். வெளியில? அப்படியா? ஹோட்டல் தான். சரி சரி. இதுதான் பண்ணி எத்தனை நாளைக்கு இங்க இருப்பீங்க? மூட்டை வித்துச்சுன்னா கால் பண்ணிட்டு போயிடுவான். மூட்டை வைக்கலாம் 2 நாளைக்கு இருப்போம், 3 நாளைக்கு இருப்பான். 4 நாள் வந்து முடிச்சுட்டு போனாலும் போயிடுவான். வியாபாரத்தை பொறுத்து திரும்ப போய் எடுத்துட்டு வருவீங்க? திரும்ப எடுத்துட்டு வருவோம். இதான் உங்களுக்கு